சேஃபால் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் நியூ வேலெட்டுன்னு இருக்கும். கிரியேட் நியூ வேலெட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லணும். இது வந்து நான் டெமோ அக்கௌண்ட்டுன்றதுனால நான் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்களும் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து 6 நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா? அகைன் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்க சொல்லும். நீங்கள் என்ன போட்டிங்களோ அதையே வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது நான் டெமோ அக்கௌண்ட்டுன்றதுனால நான் போடுறேன். நீங்கள் மாற்றி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ரிஸ்க் நோட் ஸ்டார்ட் பேக்கப்னு இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பேக்கப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி காட்டும். ஓகேங்களா? நம்ம வந்து இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலெட்டோட நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த வேலெட்டுன்னு இருக்குல்ல, அங்கே வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலெட்டாண்ட வந்து ஜஸ்ட் இந்த 3 டாட் இருக்குல்ல, அந்த 3 டாட் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கப் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சில் சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நேம் இருக்கோ இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். வேலெட்டோட நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எதனா ஒரு நேம் போட்டுக்கோங்க. உங்களுடைய நேமை கூட நீங்கள் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன், விக்னேஷ்னு போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தேன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். மேலே வந்துச்சு பார்த்திங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வேர்டு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் பேக்கப்பு. நீங்கள் சப்போஸ் அந்த 12 வேர்டு வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரூபாய் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால் பாஸ்வேர்டு இம்பார்ட்டன்ட். அந்த 12 வேர்டு இம்பார்ட்டன்ட். அந்த 12 வேர்டும் அது என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டரில் கரெக்டாக ஒரு டைரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ப்ளஸ் எழுதி வச்சுட்டு ஜிமெயிலில் போய்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த வேர்டு வந்து நம்ம எங்கே எடுக்கிறதுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கப்புன்னு இருக்கும். அந்த பேக்கப் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பேக்கப்பை கிளிக் பண்ணால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். பேக்கப் ஃபார் கூகுள் டிரைவ் அது வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பேக்கப் ஃபார் மேனுவலின்னு இருக்கும். செகண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். பேக்கப் ஃபார் மேனுவலி அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு டிக் பண்ணுங்கள். இங்கே லாஸ்ட்டில் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணால் உங்களுக்கு வந்து டிக் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டூட்னு இருக்கும், அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்கள்ல, இதை நான் டெமோ அக்கௌண்ட்டுன்றதுனால உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸாக இருக்கும். 12 கீவேர்டு இருக்கும். இந்த 12 கீவேர்டும் ஆர்டர் வைஸாக எழுதிடுங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸாக இது வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா அந்த 12 வேர்டு வந்து என்ட்ரி பண்ண சொல்லும் கரெக்டாக ஆர்டர் வைஸாக. அது என்ட்ரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வெரிஃபை கொடுத்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோடு பண்ணிவிட்டு இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து 2 விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து இம்பார்ட்டன்ட். நீங்களாக க்ரியேட் பண்ணணும். 6 நம்பர் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து 1 2 3 4 5 6ன்னுலாம் போடாதீங்க. கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக மாற்றி நம்பர் போடுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து இந்த 12 கீவேர்டு, இது ப்ளேஸ் வேர்டுன்னு சொல்லுவாங்க, ஜம்பிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 12 கீவேர்டும் ஆர்டர் வைஸாக எழுதிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டில் எழுதி போட்டு வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். மறந்துடாதீங்க. இந்த 12 வேர்டு மறந்துட்டிங்க, பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியாது. இதெல்லாம் கிரிப்டோ வேலெட்டு. இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியாது மொபைலில், அந்த அளவுக்கு வந்து சேஃப்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புது தகவல்களை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.